இரண்டாவது மந்திரம் நாம் இப்போ பார்த்தது அகாரம் உயிரே உகாரம் பரமேன் இருக்கு இல்லையா? அந்த மந்திரத்திற்கு நாம் கொடுத்த விளக்கத்தில் பாதி நான் ஒருவேளை நான் இந்த மாதிரி காட்டில் போயிட்டு இருக்கோம் மாறி இருக்கணும், நான் வெறும் அந்த எழுதிட்டு இருக்கேன் படிக்காமல். அதனால் அதை அப்படியே மறந்துடுங்க. இப்போ 62 வச்சுங்க, அந்த ஒரு கேள்விக்குறி போட்டு வச்சுங்க. அகாரம் உயிரே உகாரம் பரமேன்ற அந்த அந்த விளக்கம் கொஞ்சம் வேறு விளக்கம் தரணும், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு 63 போயிடும். 63 இருக்குல்ல, 62 போனால் 63 போயிடும். அதான் நகார மகார சிகாரம் இருக்கு இல்லையா, அதான் அது போயிடும். அதான் எப்படியோ அது தவறாக போயிருக்கு. அது உங்க மேல தப்பு கிடையாது, நம்ம எம்ல தப்பு, நம்ம தப்பு பண்ணிருக்கோம். சரி பெருமக்களே, அடுத்து நமக்கு 63வது மந்திரம். நகார மகார சிகாரம் நடுவா வகாரம் 2 வழியுடன் கூடி உகாரம் முதற்கொண்டு ஒருகால் உரைக்க மகார முதல்வன் மனத்தகத்தானே என்று வருது. ஆனால் இதைத்தாங்க கோட் பண்ணியிருக்கார். மகார முதல்வன் சொன்னான்னு கோட் பண்ணுறாரு. அது என்னடா புரியல எனக்கு, அங்கே தான் பின்னால் தான் வரப்போகுது அப்படின்னு. சரி, உங்களுக்கு அந்த நோட்ஸு 63 கொடுக்குது, அது கொடுத்து சரி அதில் பாரு, நான் உரையில் வச்சுக்கிறேன். அதில் நகார மகாரங்கள் முன்னருடைய சிகாரம்னார். நாம முதல்ல இருக்கணும், தூல பஞ்சாட்சரம் சொல்கிறார். நாம முன்ன, அதுக்கு முன்ன சிகாரம். நகார மகாரங்கள் முன்னறிவுடைய சிகாரம் நடுவனதாய் நிற்க அவற்றின் பின்னதாகிய வகாரம் நாம சிவ, இந்த 4 தான் சொல்றாரு. நாம சிவ நடுவனதாய் நிற்க, சிகாரம் நடுவில் இருக்குது, நாம சி நடுவில் இருக்கு, பின்னால் வா இருக்குது. அவற்றின் பின்னதாகிய வகாரம் இடைகளை பிங்களை என்னும் இருவாயுக்குடன் பொருந்தி ஓங்காரத்தை முதற்கண்ணே பெற்று ஓதப்பட்டால் மேற்கூறிய எழுத்துக்களில் மகாரத்திற்கு முதல்வனாய் நின்று அதனை பரிபாகப்படுத்தி வரும் சிவன் அங்கனம் ஓதுவாரது உள்ளத்தை தனக்கு இடமாக கொண்டு எழுந்தருளியிருப்பான். நமசிவ என்று ஓதினால் ஓங்காரத்தை முன்ன வைக்கணும். ஓம் நமசிவ என்ற ஒரு வடிவத்தை அவர் சொல்றார். போன வகுப்போடு நம்ம சொன்னோம். பொதுவாக நம்முடைய திருமுறைகளில் மாணிக்கவாசனுடைய திருவாசகத்தில் தான் அஞ்செழுத்துடைய எல்லா வடிவங்களும் சொல்றார். தூல பஞ்சாட்சரம் சொல்றார், சூக்கு பஞ்சாட்சரம் சொல்றார், இப்போ சொன்ன முத்தி பஞ்சாட்சரமாக சிவாய சொல்றார். அப்புறம் யா புனா சீவ என்பதை சொல்றார், சி என்பதை சொல்றார். போற்றியோ நமச்சிவாய, போற்றி ஓம் நமச்சிவாய், எல்லா வடிவங்களையும் இவர் சொல்றார். இன்னும் பல இடங்களில் இப்போ நான் சொல்ற ஓங்காரமா என்று சூக்கு பஞ்சாட்சரம் சொல்றார். மற்ற திருமுறைகளில் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. சிவாய என்று ஒரு 2-3 இடத்துல தான் சொல்றாங்க மொத்தமாக பார்க்கிற போது. இங்கே அவர் ஆகமங்களில் எப்படிலாம் சொல்லலாம் என்று பொழுது ஓம் நம சிவனா யாவை நீக்கிடணும். அது இப்போ இந்த பரமார்த்த குரு கதையில் ஒரு கதை சொல்கிறாங்க இல்லையா, பரமார்த்த குரு கதை நமக்கு தெரியும், அது வேடிக்கையான கதை. நமக்கு வாய்த்தவன் மோசமான சீடர்கள், முட்டாள் மட்டி மடை இன்னும் பேர் வச்சுக்குவாங்க. அதெல்லாம் அது ஆற்றை கடந்து போகணும். ஆற்றை கடந்து போகணுன்னா ராத்திரி குரு என்ன சொன்னார்னா, ஏன்னா அவர் வீரவா முனிவர் தான், அவர் நல்லா எழுதிக்கார் அந்த கதையை. குரு என்ன சொன்னாரா, டேய் ஆற்றை கடக்கணும், ஆறு தூங்குதா வழிச்சிங்கதா பாடுறா அப்படின்னாராம். ராத்திரி நேரம் அவன் தீவட்டி தானே பிடிச்சி வருவானுங்க. ஒரு சீடை என்ன பண்ணான், நான் பார்க்குறேன் சாமி அப்படின்ட்டு போனான். எடுத்து தூங்குறையா இல்லையான்னு அந்த தீவட்டியை வச்சானா, அது சுர்ற பண்ணிச்சேன் இல்லையா, ஐயோ மூச்சுங்குது, ஆறு மூச்சுங்குதுன்னு ஓடியான்ட்டானாலாம். சரி சரி பேசாமல் கொஞ்ச நேரம் இருக்கு, அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கணும். ஒரு அரை மணி நேரம் பொறுத்து சீடர் மறுபடியும் போகணுன்னே மழை என்ன பண்ணால் அதே தானே அந்த தீவட்டி இப்போ அணைஞ்சு போச்சு இல்லையா, அணைஞ்சு போய் சும்மா இருக்கு, அதை வச்சா நான் மறுபடியும் வச்சா அது பேசாமல் இருக்கு. ஆறு தூங்குது சாமி அப்படின்ட்டான். ஆறு தூங்குதுன்னா வாடா போகலான்னா அவனும் மடையவனும் மடையும் இல்லை, போகிறானுங்க. போன பாடு ஒழுங்காக தான் போயிட்டான். பெரிய வெள்ளம் கிடையாது, ஆழம் கிடையாது. போன பாடு டே எல்லாம் மந்திங்களா பார்க்கணுண்டா, எண்ணி பாடுறா அப்படின்னு எண்ணி பாடுறான்னா ஒரு 6 பேர் அவன் சீடர் இருக்கான், குரு 7 இல்லையா. என்றவன் என்ன பண்ணுறான், தன்னை விட்டுட்டான். 1 2 3 4 5 6 பேர் தான் சாமி இருக்கும், 7வது அழகான
என்னடா இப்படி சொல்கிறேன், நான் எண்ணி பார்க்குறேன், அவன் எண்ணுறான், அவனும் தன்னை விட்டுட்டு 1 2 3 4 5 6 தான் இருக்குது என்று கத்துறான். இதை இன்னொருத்தன் வந்தான், பார்த்தான், இவ்வளோ மடங்களாக இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல 7 பேர் நிற்கிறானுங்க. என்னடா இல்லைங்க 6 பேர் 7 பேர் வந்தோம், ஒருத்தன் ஆத்தோடு போயிட்டான், என்ன பண்ணுறது அப்படின்னா, சரி சரி இரு அப்படின்ட்டு நான் ஆத்தோடு போகணும் மீட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பை எடுத்தான். எடுத்து ஒவ்வொரு அடி கொடுக்குறேன், வாயிட்டு 1 2 எண்ணுங்க என்று விட்டான். ஒரு அடி அடின்னு அடித்தான், குருவோடு சேர்த்து அடித்தான் இல்லையா, 7 பேர். அப்பா நல்ல வேலைங்க, அடித்தா கூட பரவாயில்ல, தப்பிச்சு வந்துட்டாலே ஒருத்தன் என்று 7 பேரும் போனான்னா எவ்வளோ மடையெல்லாம் இருக்காங்க. இது ஒரு கதையாக நமக்கு வேடிக்கையாக சொல்கிறாங்க இல்லையா. அதில் என்ன உட்பொருள் என்றால், எண்ணுகிற பொழுது தன்னை எண்ணாதே என்பது அடிப்படை. அது முதல்ல நீ நான் என்று எண்ணாதே, அதுதான் உள் தத்துவம். கதையாக சொன்னாலும் கூட தமாஷா இருக்குது, ஆனால் நான் என்று எண்ணினால் தப்பு அது. எனவே தன்னை விட்டுடு, என்னை விட்டுட்டு எண்ணு, மற்றவர்களை எண்ண வேண்டும் அந்த உட்பொருளை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த கதையில் ஒன்னொன்றுக்கு ஒரு உட்பொருள் சொல்லுவாங்க. அதுபோல் இங்கே நமசிவ என்ன யா என்று நான் தான், அதை விட்டுடுன்ட்டார், இங்கே விட்டுடாது. அது தூளமாக இருந்தானே சூக்கமாக இருந்தான்னு, அந்த யா என்று வந்தாலே நான் என்று தானே வருதல்லவா, அந்த நான் என்ற எண்ணத்தை விட்டுவிடு என்று. அது எதுபோல என்பதற்கு நமக்கு கழிற்றுப்படியாரில் இல்லை, சிவப்பிரகாசத்தில் அப்படி ஒரு பாட்டு உண்டு. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் இருக்கிறான் இல்லையா, அவன் பக்குவம் இல்லாதவன், அவனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். கடவுளும் இருக்கிறார் நானும் இருக்கிறேன் என்று சொன்னால் கொஞ்சம் திமிர் பிடிச்சிருக்குது இவனுக்குன்னு அர்த்தம் இல்லையா. அவரும் இருக்கிறார், நான், அதாவது அவர் இல்லவே இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் தப்பு கிடையாது, அது அவன் அறியாமல் சொல்கிறான். அறிவுடை என்ன சொல்கிறான், நானும் இருக்கிறேன் கடவுளும் இருக்கிறார் என்று சொன்னால் அது கொஞ்சம் செருக்கு, நான் என்ற செருக்கு இருக்குது என்று அர்த்தம். அதுக்கு பின்னால் நான் இல்லை, கடவுள் தான் இருக்கிறார், அவருக்கு கீழே நான் இருக்கிறேன்னு சொன்னால் அதுதான் கடவுள் தன்மை என்று அப்படி நான் அவன்றதை வச்சு நாம் சொல்லுவோம். தமிழில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் அவன் சொன்னால் அந்த சொல்கிற பொழுது அவன் என்பது இறைவனை குறிக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறான் பெருமான் என்று சுற்று தொலைவில் இருப்பது போல அவன் என்று சொல்கிறோம். நான் என்பது நமக்குரியது, அது ஆணவத்தினாலே சொல்கிறது என்று. அப்போ நான் என்றால் உயிர்னு அர்த்தம், அவன் என்றால் இறைவன் அர்த்தம். என்றால் நானும் அவனும் என்று சொன்னாலும் அவளுக்கு பக்குவம் இல்லை, நான் தான் இருக்கிற அவன் இல்லை என்று சொன்னாலும் பக்குவம் இல்லை. நானும் அவனும் தான் என்று நானே பிரம்மன்றாங்க இல்லையா, அதுவும் தப்பு, அதுவும் தப்பு என்று கடவுளுக்குள்ளே நாம் அடிமையாக இருக்கிறோம் என்று சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சிறப்பு என்று என்றோம் இல்லையா. அதனால் 5 எழுத்தில் சூக்கும பஞ்சாட்சரமோ தூல பஞ்சாட்சரமோ யா என்று வந்தால் தப்பு, அந்த யா என்பது வரக்கூடாது என்ற அந்த விதி சொல்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறார், நகார மகாரங்கள் முன்னார் உடைய சிகாரம் நடுவதாயிருக்க வகாரம் பின்னாலே வருகின்றது. அந்த இடை பிங்களை என்ற இருவாயுக்கள் என்று பிராணாயாமம் செய்கிற பொழுது ஓங்காரத்தை முதற்கண்ணே பெற்று ஓம் என்பதை முன்னே வைத்து அந்த எழுத்துக்களை சொன்னால் மகாரம், மகாரத்திற்கு முதல்வனாக இருக்கின்றான் என்று சொல்கிறது ஒரு நயம். அது இம் என்பது இருக்கு இல்லையா, ஓங்காரத்தில் ஆ என்று சொன்னால் அது தோற்றம், ஊ என்று சொன்னால் அது காத்தல், அது நிலை. மகாரம் இம் என்று சொன்னால் அழித்தல் என்று பார்க்கிறோம். ஆ என்று தொடங்கி ஊ என்று நின்று இம் என்று முடிகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 அந்த தொழில் அந்த எழுத்தில் இருக்குன்னு சொல்லும். அப்போ இம் இருக்கு இல்லையா, அது அழித்தல் தொழில் தானே, அது மகாரம் தானே. இப்போ மகார முதல் நம்முடைய பெருமான் என்று அழிக்கின்றவன் அல்லவா என்பதனால மகார முதல்வன் என்று நாம் சொல்கிறோம். இங்கே நான் அங்கே இன்னொரு இடத்துல எழுதுகிற ஞாபகம், அங்கே அந்த இதில் ஆதீனத்தில் எழுதுனா சரி ஞாபகம் இல்லை. அதாவது ஆகமம் சொல்கிறதுக்கு ஆ என்றால் ஆகாமா அது ஆகமம்னு சொல்கிறோம். ஆ என்றால் பாசம், கா என்றால் பசு, மா என்றால் பதின்னு சொல்லுவோம். அங்கே எப்படி இப்படி நமசிவாய்க்கு நா என்றால் மறைப்பு, மா என்றால் மலம் நாம் சொல்கிறோமோ, ஒரு சிம்பாலிக்கா சொல்கிறோமோ, அதுபோல் ஆகமம் என்ற சொல்லுக்கு ஆ என்றால் பாசம், கா என்றால் பசு, மா என்றால் பதி. இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வரும், நமசிவாய என்று சொல்கிற பொழுது மா மலம் தானே சொல்கிறீங்க, இங்கே மாப பதின்னு ஏன் சொல்கிறீங்க என்று ஒரு கேள்வி கேட்பான்.
அதுக்கு வேற பதில் சொல்லலாம். அங்கே இருக்கிற மா வேற, இங்கே இருக்கிற மா வேற தானே இல்லையா? சார், பஞ்சாட்சரத்தில் இருக்கிற மாவும் ஆகமம் சொல்றது ஒரு மா ஒன்றா? ஏன்னா ஆகம் என்ற சொல்லுக்கு அவங்க எப்படி சொல்கிறாங்க? ஆகதம், கதம், மதம் என்று 3 சொல்கிறாங்க. ஆகதம் என்ற சொல் இந்த ஆ இருக்குது, அதில் கதம் என்பதில் கா இருக்குது, கா. மதம் என்றால் மா, ஆ கா மா, முதலெழுத்து 3 சேர்த்தோம்னா ஆகம. அது இம்முன்னு ஒன்று போட்டுக்கணும், ஆகம என்ற அர்த்தம். அங்கே இருக்கிற மா என்பது வேறு அர்த்தம், வேறு இங்கே அர்த்தம் வேறு. அதாவது ஆகதம் என்று சொன்னால் படைக்கப்பட்டது அல்லது தோன்றியதுன்னு அர்த்தம். கதம் என்றால் கேட்கப்பட்டதுன்னு அர்த்தம். மதம் என்றால் பின்பற்றப்பட்டதுன்னு அர்த்தம். இது 3 தான் ஆகம். ஆகமத்தை பெருமான் சொல்லுகிறான், தோற்றுவிக்கிறான் பெருமான், அது ஆகதம். கதம் என்றால் உமையம்மை கேட்கிறாள் முதல்ல, எனவே அது கேட்கப்படுதல். பின்னாலே ஆகம வழியிலே, சிவாகமங்கள் வழியிலே சிவநெறி ஊன்றப்படுகிறது, நிலைநிறுத்தப்படுகிறது. எனவே மதம் என்று அந்த 3 சொல்கிறோம். இது விளக்கம். ஆனால் சுருக்கமாக ஆ என்பதை பாசம், கா என்பதை பசு, மா என்பது மலம் சொல்லணும். ஏன் என்றால் அதோடு நிறுத்த மாட்டாங்க. ஆகமத்தில் ஆ பாசம் சொல்லலையா, அதுக்கு மேலே இன்னொரு பொருள் இருக்கிறது போட்டுக்கொண்டு அது ஞானம்னு போடணும். அங்கே ஞானம் என்று போடணும். கா என்பது பசு என்று போட்டு அதுக்கு மேலே மோட்சம் அல்லது முத்தின்னு போடணும். மா என்பது பதிந்தானே சொன்னோம். அடுத்த சொல்லு மல நீக்கம்னு சொல்லணும், 2வது பொருள். அப்போ அது ஒரே எழுத்துக்கு 2 பொருள். ஆ என்பது முதல்ல பாசம்னு சொல்லிட்டு 2வது பொருள் இருந்தால் ஞானம். ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால், பாசம் கழிந்தால்தான் ஞானம், பாசத்தை நீக்கினால்தான் ஞானம். எனவே ஞானம் சொல்லட்டும். கா என்றால் பசு, அப்புறம் மோட்சம் அல்லது முத்தின்றோம். பசுதான் முத்தி பெறும். எனவே பசு முத்தி பெறுவதனாலே அது பசுவை மா, காவை பசுன்னு சொல்லி முத்தின்னு சொல்கிறோம். மா என்றால் பதி, அதுதான் மல நீக்கம் செய்வது, மலத்தை நீக்குவது பதி. எனவே மல நீக்கம் என்று இப்படி ஒவ்வொரு எழுத்து வைத்துக்கொண்டு சிம்பாலிக்கா பொருள் சொன்னாலும் அர்த்தம் இருக்கு இல்லையா? அதுபோல இங்கே இந்த நமசிவை என்பதில் யா என்பது ஆன்மாவை குறிக்கும். நம்முடைய உமாவரி சிவம் ரொம்ப சிறப்பாக எழுதுகிறார். அந்த சிவப்பிரகாசத்தில் ஒரே பாட்டு தான். ஒரு பாட்டில் என்ன சொல்கிறார்? இந்த ஆன்மா மருளோடு இருந்தால் அது மருள் தன்மை, அருளோடு இருந்தால் அருள் தன்மைன்னு ஒரு பாட்டு பாடுறார். மருளோடு இருந்தால் என்ன அர்த்தம் என்றால் மலம், மாயை, கண்மம், இதோடு இந்த ஆன்மா இருந்தால் மருட்சி தான். ஆணவத்தோடு இருப்பதாலே மாயை விளக்கினாலும் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். நம்ம கொள்கை என்ன? இப்போ ஐயா சொன்ன மாதிரி அதையும் சொல்லணும், அப்பா செய்யிருக்கான்னு சொன்னீங்க இல்லையா? அதாவது மலமும் மறைக்கிறது, பெருமானும் மறைக்கிறான் என்று அப்பா விளக்கினாங்க சொல்கிறாங்க இல்லையா? ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு என்பது அப்பா சொல்லியிருப்பாங்க. நான் இன்னும் கேட்கல இந்த பகுதியை. என்ன அதுக்கு அர்த்தம்னா, ஆணவ மலம் மறைப்பது நமக்கு கேடு விளைவிப்பதற்காக, உயிரை முன்னேற்ற வைக்கக்கூடாது, அறிவு வந்துவிடக்கூடாது என்று மறைக்கிறான். ஆனால் பெருமான் மறைப்பது என்பது நோய்வாய்ப்பட்ட குழந்தைக்கு ஐஸ்கிரீமை மறைப்பது போல இல்லையா? நோய்வாய்ப்பட்டதுக்கு சீக்கிரம் நோய் தீர வேண்டும் அல்லவா, எனவே அப்படி மறைக்கிறான். இந்த மறைப்பு என்பது நன்மை நோக்கி, ஆனால் ஆணவம் என்பது தீமை நோக்கி. எனவே அது குற்றமுடையது. இது பெருமான் அருளுடையவன். மறைப்பு என்பது இப்போ கூட நாம் சொல்கிறோம், பாடங்களை நாம் எல்லாம் சொல்கிறது கிடையாது, சிலவற்றை தான் சொல்கிறோம். என்றால் இந்த விஷயத்தை இப்போ சொன்னால் போதும் இந்த அளவுக்கு என்று சொல்கிறோம் இல்லையா? அது மறைப்பது என்பது அல்ல. தேவை கருதி, பக்குவம் கருதி அதை இப்பொழுது சொல்லுவதில்லை, பின்னாலே ஓய்வாக சொல்லுவோம், விரிவாக பின்னாலே சொல்லுவோம் வைத்துக்கிறோம் இல்லையா? அதுபோல் அந்த மறைப்புன்றான். அதனால் பதி, அந்த மலம் என்று சொன்னால் மல நீக்கம், அதற்காக பெருமான் அங்கே இருக்கிறான். அதனால் ஆகமத்தை அப்படி சொல்கிறோம். அதனால் இந்த யா என்பதுக்கு உமாவரிசம் என்ன சொல்கிறார்? மாயையோடு இருந்தால் அந்த யா என்பது மருள் உடையது, பெருமானுடைய அருளோடு இருந்தால் அருள் உடையதுன்னு சொல்கிறதுக்காக யா என்றால் ஆன்மாதான். அது என்ன சொல்கிறார்? ரொம்ப அழகாக சொல்கிறார். மாயா, மாயா என்ற ஒரு சொல்லை வச்சுக்கிறார். மாயா என்ற சொல் மாயை குறிக்கும். மாயாவோடு இருக்கிற பொழுது அது மாயா தான், மாயோடு இருக்கிற யா. ஆனால் பெருமானோட அருள் வருகின்ற பொழுது மாயா, பெரிய ஆன்மா என்று சொல்ற ஒரே வார்த்தை தான். மாயோடு இருக்கின்ற மாயான்னு சொல்லிட்டு அதுவே அருளோடு சேர்ந்தால் அது மாயா, பெரிய ஆன்மா என்று சொல்கிறார். தமிழை எப்படிலாம் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க, என்ன ஆழமாக அவங்க சொல்லி. இருள், அப்புறம் இது இருள், அருள், அது எல்லாம் இருள், அது அருள், அது ரெண்டையும் சொல்லிடுறேன்.
அதில் தான் சொல்கிறார், நான் அவன் என்று சொன்னால் கடவுளும் நான் இருக்கிறேன்னு சொல்கிறான், எல்லாம் அருள் எல்லாம் அருள் தான் என்று சொல்கிறார். அது மாதிரி இங்கே சொல்கிறோம். அப்போ நமசிவாய் என்பதில் யா என்பது நீங்கள் நான் என்று வந்தால் எந்த வகையிலும் அது ஆணவத்தோடு போகும் என்று அதை விட்டுன்றார். எனவே நடுவாய் என்றமையால் நகார வகாரங்கள் உடமை முதற்கண்ணதாயிற்று, நடுவாய் நிற்க என ஒரு சொல் வருவிக்க. நான் அந்த சிகாரம் என்பது நடுவில் இருக்கணும், முன்னையும் பின்னையும் நாம என்பதும் சிவ என்பதும் இருக்கிறது இல்லை உரைக்க. தூல பஞ்சாட்சரமாதலால் ஊன நடன பிராணியை கூறினார். நமச்சிவாய என்று சொன்னதுனால அது ஊன நடனம்தான், அதுவும் நமக்கு தேவைதானே. அதாவது ஊன்று மலர்ப்பாதம் உற்ற திரோதம் என்றால் திரோதானம் இருந்தால்தான் அருள் என்பதாலே ஊன்று மலர்ப்பாதம் தேவைதானே. அதுபோல் சொல்கிறார். தூல பஞ்சாட்சரமாதலால் அது ஊன நடனப்புறம். மேல் 2 இடங்களில் 955 56 முன்ன சொன்ன பாடல்களில் ஓதிய நமசிவை என்பதை முதலில் பிரணவத்தோடு கூட்டி பிராணாயாமத்துடன் ஓத வேண்டும் என்பது உணர்த்தியவாறு 4 எழுத்து அங்கே சொன்னார். இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் என்றால் ஓங்காரத்தை சேர்த்துக்கணும், பிராணாயாமம் செய்கின்ற பொழுது ஓங்காரத்தோடு நமசிவை என்று சொல்ல வேண்டும், சொன்னால் பெருமான் அருள் புரிவான் என்று அந்த பிராணாயாமத்தையும் சொல்கிறார். ஓங்காரத்தையும் சேர்த்து பிரணவத்தோடு சேர்த்து பஞ்சாட்சரத்தை சொல்ல வேண்டும்னார். 4ஆம் எழுத்தோசை என்பது முதல் இதுகாரம் 5 எழுத்து 4 எழுத்தாய் நிற்கும் முறைமையே கூறினார். இந்த 4ஆம் எழுத்தோசைன்னு பாட்டில் வருது இல்லையா, அதாவது உங்களுக்கு 954 58வது பாட்டு, 58வது மந்திரம், 58, 59, 60, 61, 62, 63 இந்த 6 மந்திரங்களும் நமசிவாய் என்ற 4 எழுத்தை பற்றி விளக்கம். 5 எழுத்தை விளக்கியிருக்கிறார், அது எங்குமே பார்க்க போகிறோம். 6 எழுத்தை விளக்கியிருக்கிறார், இங்கே 4 எழுத்தை விளக்குகிறார். ஆகம முறையிலே 4 எழுத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்கிறார். பார்க்கும் எப்போ என்றால் யகாரம் என்பதை சேர்க்காத பொழுது நமக்கு யா என்பதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவாய என்பது முத்தி பஞ்சாட்சரம் என்றாலும் முத்திக்கு அது இருக்கிறதுன்னு பார்க்குறோம். பின்னால் நம்ம திருமந்திரத்தில் பஞ்சாட்சர வகையை சொல்கிற பொழுது காரண பஞ்சாட்சரம் மகா காரண பஞ்சாட்சரம் வரும். அங்கே காரண பஞ்சாட்சரம் சொல்கிற பொழுது யா என்பது இருக்காது, சிவ என்பதாக இருக்கும். அதான் காரண பஞ்சாட்சரம்ன்றாங்க. ஏனென்றால் அருளுக்குள்ளே தோய்ந்து விட்டது யா, அருளுக்குள்ளே போய்விட்டதாலே அங்கே யா கிடையாது என்று தான் நம்ம சொல்கிறோம். அதை அங்கே பார்க்க போகிறோம். எனவே 4ஆம் எழுத்தோசை என்பது முதல் இதுகார 5 எழுத்து 4 எழுத்தாய் நிற்கும் முறையை கூறினார் என்று 63வது மந்திரம் 959 63 நாம் பார்த்தோம். நகார மகார சிகாரம் நடுவா வகாரம் 2 வாங்க 2 வழியுடன் கூடி ஒகாரம் முதற்கொண்டு. ஒகாரம்னா அங்கே ஓங்காரம், வாங்க வாங்கம்மா வாங்க, ஓம் தான் ஒகாரம் போடுகிறது, அது ஓங்காரம் சொல்கிறாரு. அதெல்லாம் சிவஞான சுவாமி ரொம்ப பண்ணுவார் சொல்லலாம். அதாவது இங்கே ஒகாரம் தான் சொன்னார், நியாயமாக ஓகாரம்னு சொல்லணும். ஓகாரம் தானே, ஓங்காரம் தானே, அதை ஒகாரம் சொல்லலாமா, அதை சொல்கிறாரு இங்கே. அப்போ அது எழுப்பான்னு நினைக்கிறேன். அதாவது நகாரம் மகாரம் கடைசியில் மகாரம் வருது இல்லையா, அந்த எதுகை நோக்கி எதுகைக்காக ஓகாரம் சொன்னால் அங்கே எதுகை வரா, தப்பாக போயிடும், இலக்கணம் தப்பாக போயிடும். ஒகாரம் என்று சொல்கிறார். ஒகாரம் சொன்னால் ஓகாரம் தான், அர்த்தம் ஓகாரம் தான், ஆனால் ஒகாரம்ன்றார். இது இங்கே வர்றது சிவஞான சித்தியாலையும் அதுபோல் ஓ என்னும் எழுத்துன்னு சொல்லாமல் ஓ என்னும் எழுத்துன்னு எழுதுவார். ஒவ்வெழுத்து ஒவ் என்னும் எழுத்து என்று ஓ தான் அங்கே சொல்கிறார். அது என்ன சொல்கிறார், அதுவும் இது மாதிரி தான் எதுகைக்காதான். அங்கே அவ்வு இவ்வுன்னு வரும், அதுக்காக ஒவ்வொன்று அங்கே ஓ போடுறார். ஓன்னு போட்டால் எதுகை தப்பாக போயிடும், அது இலக்கணத்தில். அது என்ன அழகாக சிவஞான சுவாமி எழுதலாம், அப்படி சொன்னால் தப்பு கிடையாது. எதுகை நோக்கி ஓ என்பதை ஓ என்று சொன்னான்னு சொல்லலாம். அது எப்படி இருந்தாலும் பிரணவ எழுத்தல்லவா, அதை உங்கள் இஷ்டத்துக்கு சொல்லலாமா, அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா. இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. சிலதெல்லாம் படித்தோம்னா காலமேக புலவருடைய பாட்டை படித்தீங்கன்னா அவர் பாட்டு எதுவுமே பாட்டு அழகாக பாடுவான், அழகான பாட்டு பாடுவான். அவன் இருந்த காலம் பசிக்காலம், சாப்பாடு இல்லை, கஷ்டப்பட்டான், சத்திரத்தை போய் சாப்பிட்ருக்கான் பாவம். அப்படி தான் நமக்கு தெரியும். கத்துக்கடல் சூடாக காத்தார்ந்த சத்திரத்தில் அத்தமிக்கும் போதில் அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும்னு அவன் பாடியிருக்கான். அப்படிலாம் லேட் பண்ணுறானப்பா சாப்பாட்டுக்குன்னு அவன் பாடியிருக்கிறான். அந்த மாதிரி நிறைய பாட்டு அவனுக்கு உண்டு. அதில் ஒரு பாட்டு என்ன பண்ணால், ஒரு பாட்டு எழுதுகிறான், நாராயணனை நாராயணன் என்றே கம்பன் ஓராமல் சொன்ன உறுதியால். ஆயிரக்கணக்கான பாட்டு பாடுற கம்பன் நாராயணன் என்று சொல்கிற பொழுது எங்கோ எதுகைக்காக நாராயணன் பாட்டான். ஏன் நாராயணன் எவ்வளோ பெரிய மந்திரம், கிண்டல் தான், கிண்டல் தான் சொல்லலாம். நாராயணன் எவ்வளோ பெரிய மந்திரம், அது போய் நாராயணன் சொல்லலாமா? அது பொய்டிக் லைசன்ஸா கம்பனுக்கு கேட்குறான்.
பெரிய புலவனாக இருக்கலாம், மந்திரத்தை எப்படி குறைக்கலாமா என்று நாராயணனை நாராயணன் என்றே கம்பன் ஓராமல் ஆராயாமல், ஆராய்ச்சி இல்லாமல் ஓராயாமல் கம்பன் சொன்னான். ஓராயாமல் சொன்னதுனால நான் என்ன பண்ண போகிறேன்? நான் ஒரு புலவன் அல்லவா, நான் என்ன பண்ண போகிறேன்? நேராக வா என்றால் வவ் என்பேன், வாழ் என்றால் வள் என்பேன், நார் என்றால் நர் என்பேன். நான் அப்படி பாட்டு பாடு இருக்கு. அவன் தான் சொல்லணுமா? வாழ்னு சொல்ல வேண்டிய இடத்துல நான் வள்ளுன்னுவேன், பான்னு சொன்னால் பபுன்னுவேன், சொல்லலாம் இல்லையா என்று கிண்டல் பண்ணுறான். நெடிலை குரிலாக கம்பன் பாடினா நான் மாற்ற பாட்டினா என்று ஓராமல் சொன்ன உறுதியால் நேராக வா என்றால் வவ்வென்பேன், வாழ் என்றால் வள்ளென்பேன், நார் என்றால் நர்ரென்பேன் நான் சொன்னான். அது ஏன் சொல்கிறேன்னா, அவனுக்கு இந்த ஐயர்களை பிடிக்கல, இன்னமும் காரணம் என்ன, அவனுக்கு பிடிக்கல, எதுவும் என்ன அவன் தப்பு பண்ணியிருப்பாங்க ஏதாவது. அவன் என்ன பண்ணுறான், திருமலை ராயன், அங்கே தான் காரைக்கால் பக்கத்தில் திருமலை, அவன் ஒரு ராஜா இருந்தான். நம்ம முதல் 2 வரி ஞாபகம் வரல. வாழ் என்று சொன்னால் திருமலை ராயன் கையில் இருக்கின்ற வாழ் தான் வாழ் அப்படின்வான் முதல் 2 வரியில். வாழ் என்று சொன்னால் பெற்று வீரனவன், சிற்றரசனாக இருந்தாலும் அவன் வைத்திருக்கின்ற வீரவாள் தான் வாழ், திருமலை ராயன் கையிலே இருக்கின்ற வாழ் தான் வாழ், மற்றவன் கையிலே இருப்பதெல்லாம் அவாள் இவாள், அவாள் இவாள் போவாள் வருவாள் அப்படின்னு பாட்ட முடிகிறான். எவ்வளோ கிண்டல் அவனுக்கு. அவாளி வாழ்றது அவங்க சொல்கிறாங்கன்றத எங்கே கொண்டு வந்து வைக்கிறான். இதெல்லாம் வாழாடான்னு கேட்குறான். அவாளி வாழ் எங்கடா பேச்சு, எல்லாம் வேடிக்கையாக நிறைய பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பாட்டெல்லாம். எதுக்கு வந்துன்னா, ஓ என்று சொல்கிற ஓங்காரத்திற்கு அருணந்தி சிவனார் ஒவ்வொன்றார். எதுகை நோக்கி சொன்னால் தப்பு கிடையாது, ஏன்னா செய்யுளுக்கு வரலாம். ஓ என்று சொன்னாலும் அவர் எண்ணுவது ஓங்காரம்தான். சிவஞானமன் என்ன சொல்கிறார், அதான் உரையாசிரியர் சொல்லுவாங்க. உரையாசிரியர்கள் மூல ஆசிரியனுடைய புலமை மாசுபடாமல் உரை எழுதணும். சில இடங்கள் அவங்க வழிக்கிடுவாங்க, ஏதோ எழுதிடுவாங்க, அதை கூட தூக்கி நிறுத்தணும். இது இப்படித்தான் சொல்லியிருக்கிறார். இப்போது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம்னு சொல்கிறோம், பாட்டில் சில சமயம் காற்று தீ நிலம்னு மாறி வரும். அது என்ன சொல்கிறாங்க, செய்யுள் ஆதலால் முறை பெறச் சொல்கிறார். முறை எப்படி வேறு தான். உதாரணமாக படை குடி கூழ் திருக்குறளில் சொல்கிறேன் நான். திருக்குறளில் அவர் ரொம்ப சிறந்த புலவர். அவர் என்ன பண்ணுறார், படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்று 6 சொல்கிறார், 6 உறுப்புகள் சொல்கிறார். பரிவே என்ன பண்ணுறார், படை குடி கூழ் அமைச்சிருக்கல, இந்த 6ல் எது முக்கியம் என்றால் குடிதான் முக்கியம், குடிமக்கள் தான் முக்கியம், ராஜாவுக்கு முக்கியம். அப்புறம்தான் படை, அப்புறம்தான் உணவு எல்லாம் இல்லையா. எனவே சிறப்பு நோக்கி சொல்லியிருக்கணும், ஆனால் செய்யுளாதால் முறைபெறுந்து சொல்லியிருக்கிறார். எனவே படை என்று சொன்னால் முதல் கூறு அது அல்ல. அவனுக்கு அரசனுக்கு உறுப்பு படை அல்ல, அது பின்னால் தான் வரணும் இருக்கணும் அது. ஆனால் அது முதல்ல சொல்லக்கூடாது, முதன்மை பெற்றதல்ல. முதன்மை யார் என்றால் ஒரு அரசனுக்கு மக்கள் தான் முதல்ல, மக்களை வைத்துத்தான் அரசு செய்ய வேண்டும். அவரே சொல்கிறார் இல்லையா, அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படையினால். உனக்கு படை எவ்வளோ இருக்கலாம், குடிமக்கள் அழுதால் அதுதான் உன்னுடைய செல்வத்தை தேய்க்கும் படை என்றால், உன்னை தோற்கடிக்கின்ற படை அது உங்களுடைய இருக்கிறான். உன் நாட்டிலே இருக்கிற மக்கள் அழுதால் உனக்கு அதுதான் பகைன்னு சொல்கிறார் இல்லையா. அதுபோல் உறுப்புகள் மாறு இல்லையா, அது இடம் மாற்றி வருகின்றது செய்யுளுக்காக என்று அப்படி சொல்வதில் தவறு கிடையாது. உரையாசிரியர் எல்லாம் மூல ஆசிரியனை தூக்கி நிறுத்தணும். சிவஞான முனிகள் சரியில்லையா, சிறந்த புலவர் அல்லவா. அந்த ஓவு என்பதை என்ன சொல்கிறார், ஓங்காரம் தானே, மந்திரமாதலால் மறைத்து கூறினார் அப்படின்றார். என்ன அழகாக, நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். என்ன மனுஷன்பா, நமக்கெல்லாம் அந்த எண்ணமே வராது. சும்மா எதையும் நோக்கி சொல்லிட்டு போகலாம். மந்திரமாதலால் அதை மறைத்து குறைத்து கூறலை, குறைத்து கூறினா தப்பாக போயிடும். மந்திரமாதலால் மறைத்து கூறினார், அது ஓங்காரம் தான். அப்படி சொல்லக்கூடாது. எப்படி கணவனுடைய பெயரை மனைவி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த காலத்தில், அது போல் அந்த காலம் ஒரு சேர்த்துக்கணும் இல்லையா, இன்றைக்கி சொல்லிடுறாங்க. அப்போ ஓ என்பது ஓங்காரத்தை மறைத்து கூறு, மந்திரமாதலால் மறைத்து கூறினார்னா அருணந்தியாரை எவ்வளோ உயர்த்தி வைக்கிறார் என்று பார்க்கும். அதுபோல் வள்ளுவரை உயர்த்துகின்ற இடம், பரிமேடு உயர்த்துகிறதுலாம் சில இருக்குது. அது இப்போலாம் நேரம் இல்லை, நம்ம அதை பின்னால் ஓய்வாக இருக்குமோ நம்ம சொல்லிக்கலாம். அதனால் இங்கே உகாரம் என்றால் ஓங்காரம் தான். உகாரம் முதல் கொண்டு ஒரு கால் உரைத்தால் மகார முதல்வன் மனத்தகத்தான் என்று சொல்கிறார். பார்க்கலாம். ஓ ஐஷோ, மணியாகி போச்சோ, 64 பார்க்குறோம், 63 சரி, ஆமாம். எனவே 2 இடங்களில்
நமசிவை என்பதை முதலில் பிரமத்தோடு கூட்டி சொல்ல வேண்டும். 4ஆம் எழுத்தோசைன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான். அப்போ 61 நிறுத்தம். அதான் நகாரம் மகாரம் நமசிவை தான். அதை ஓங்காரத்தோடு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு கால் உரைத்தால் நான் எவ்வளவங்கெல்லாம் பக்தியாக சொல்கிறாங்க பாருங்க. பெருமானை நமசிவே என்று அதை என்ன அர்த்தம்? யா என்பதை நீக்கி விடுவதால் நான் என்ற உணர்வு உனக்கு போயிடுது. நான் என்ற ஆணவம் உனக்கு நீங்கி விடுது அல்லவா? ஆணவம் நீங்கிய பின்னால் இந்த மந்திரத்தை சொன்னால் உனக்கு பக்குவம் தான். எனவே பெருமான் உனக்கு வீடு பேர் தருவான், உன்னிடத்திலே வருவான் என்ற அந்த அர்த்தத்தை தான் அந்த நான் என்பது நீங்குவதற்காக பஞ்சாட்சரத்தில் யா என்பதை நீக்கி சொல்ல வேண்டும் என்று ஆகமங்களில் சொல்லப்படுவதை நம்முடைய திருமந்திரத்தில் பதிவு செய்கிறார் என்று அதோடு நாம் இன்றைக்கி நாம் நிறுத்தி வைக்கலாம். 63 மந்திரம் ஒன்று இருக்குது, 64 பார்க்கணும். 62வது மந்திரத்தை நாளைக்கு நான் வேறு அடுத்த வகுப்பு வரப்பொழுது வேறமான எழுதி நான் கொண்டாந்துடுறேன், அதை நாம் வைத்துக்கலாம். இது இப்போ தவறாக போயிருக்குங்க. ஒரு அரிய வாய்ப்பை நமக்கெல்லாம் தருகின்ற நம்முடைய ஞானமையா அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் நன்றி கூறி இருந்து கேட்ட பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.